திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம். திருமந்திரம். திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும். இன்று பாடல் 46. திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. அந்தி வண்ணா அரணே சிவனே என்று சிந்தை செய்வண்ணம் திருந் அடியார் தொழ முந்திவண்ணா முதல்வா பரணே என்று குந்திவண்ணம் மனம் புகுந்தானே. மாலை நேர அந்தி சூரியனை போன்ற சிவந்த நிறத்தை உடைய பிறவியை அழிக்கும் அரணே சிவனே என்று மனதில் எண்ணிக்கொண்டே இருந்து இறைவனை தொழுகின்ற மனம் திருந்திய அடியவர்களுக்கும் அனைத்திற்கும் ஆரம்பமானவனே, அனைத்திற்கும் முதல்வனே, ஆதியானவனே என்று துதிக்கும் எமக்கும் ஞான ரூபமான இறைவன் எமது மனத்துள் புகுந்து நிற்கின்றான். தன்னை வணங்குபவர் மனம் புகுந்து நிற்கின்றான் இறைவன். அந்திவண்ணன் அரண் சிவம் என உருவமாக வழிபட்டாலும், முந்திவண்ணன் முதல்வன் பரன் என அருவமாக வழிபட்டாலும், எவ்வண்ணம் வழிபட்டாலும் அவ்வண்ணம் வழிபடுபவர் மனம் புகுந்து அருளுபவன் எம் சதாசிவ மூர்த்தி. திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த 3000 தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்கப் பெற்றது. இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து யார் ஒருவர் அவற்றின் பொருளை உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவமூர்த்தியை சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருளுகிறார். உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு பேறு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம் பேரின்ப நன்மையை தரும் நூலாகும். இந்த 3000 பாடல்களையும் தமது சிந்தையில் வைத்து அவற்றின் பொருளை உணர்ந்து போற்றி வருபவர்களுக்கு அனைத்து விதமான சிறப்புகளையும் கொடுக்கும் என்பது திருமூல தேவநாயனாரின் வாக்கு. திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த திருமந்திரத்தினை தினமும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். எம்பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். உலகம் இன்புற்று இருக்க வேண்டும், அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள். திருச்சிற்றம்பலம்.